இப்போ பார்க்குறது சம் நம்பர் வந்து 31 பார்க்க போகிறோம். கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. R, M and F are partners sharing profit in the ratio of 5:4:1. F is giving a guarantee that her share of profit, if any year, will not be less than rupees 5,000. அப்போ guaranteed profit பொறுத்த வரைக்கும் எஃப்க்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் கேரண்டட்னா ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 5,000 கேரண்டட். இப்போ the profit for the year ended 31st March 2020 amounted to rupees 35,000. Yes, if any, அதாவது எஸ்ன்னு சொல்கிறேன், தப்பாக படிச்சுட்டேன். ஷார்ட்ஃபால் if any in the profit guarantee to F is to be borne by R and M in the ratio of 3:2. அப்போ வந்து ஷார்ட், அதாவது டிஃபிஷியன்சி அமௌண்ட் ஏதாவது ஏற்பட்டிருந்தா, எஃப்க்கு ஏற்பட்டிருந்தா அந்த அமௌண்ட்டை வந்து யார் யார் ஷேர் பண்ணி கொடுக்கணும்னா ஆர் அண்டு எம்முக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும். அவங்களே ரேஷியோ கொடுத்துட்டாங்க, 3:2 ரேஷியோவில் அவங்க பிரித்து கொடுத்துடணும். இப்போ நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ், அப்போ ரெக்கார்ட் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் டு ஷோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட் அமங் தி பார்ட்னர்ஸ். அப்போ கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லாம் கேட்கல, இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் போடும் போது முதல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு என்ட்ரிஸும், அதுக்கு அடுத்தது டிஃபிஷியன்சி உள்ள அமௌண்ட்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ரெண்டாவது என்ட்ரிஸ் போடணும். 2 என்ட்ரிஸ் போடணும். இப்போ என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து என்னென்னா அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை எப்படி பிரிச்சுக்கிறது அந்த கால்குலேஷன் மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 35,000. அதை எந்த ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்கன்னா 5:4:1. அப்போ 5:4:1னா ஆறுக்கு பொறுத்த வரைக்கும் 17,500. அதே மாதிரி வந்து எம்முக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14,000. அடுத்தது எஃப்க்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்னா 3,500. ஆனால் 3,500னா அவருக்கு கேரண்டடாக எவ்வளோ கொடுக்கணும்னா நம்ம 5,000 கொடுக்கணும். இப்போ எவ்வளோ அமௌண்ட் டிஃபிஷியன்சி அமௌண்ட்னா வந்து 1,500. அப்போ இந்த 1,500 அந்த ரேஷியோ அவங்க ரேஷியோ விதம் பிரித்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. யார் யாருன்னா ஆர் அண்ட் எம். இப்போ ஆருக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போது அதாவது ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 3:2 அந்த ரேஷியோவில். அப்போ 1,500 × 3/5 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 900. அதே மாதிரி வந்து எம்முக்கு பொறுத்த வரைக்கும் அவரு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 600. இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் போடும்போது இந்த டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட்டை பிரித்து எடுத்துக்கிட்டோம்ல அதுக்குள்ள என்ட்ரிஸ். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு எம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு எஃப் கேபிட்டல் அக்கௌண்ட். அதாவது 35,000 டெபிட்ல இவங்களுக்கு 17,500 கிரெடிட்ல, அதே மாதிரி 14,000 கிரெடிட்ல, அதே மாதிரி 3,500. இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுக்குள்ள ஜேர்னல் என்ட்ரிஸ். ரெண்டாவது அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறது குறையக்கூடிய அந்த டிஃபிஷியன்சி அமௌண்ட்டை குறையக்கூடியது யார் யார் கொடுக்கணும்னா ஆர் அண்ட் எம் கொடுக்க போறாங்க. அப்போ ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், எம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் யார் கொடுக்குறாங்கன்னா டு எஃப் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ இவருக்கு பொறுத்த வரைக்கும் 900 கொடுக்குறாரு, இவர் 600 கொடுக்குறாரு. ரெண்டு அமௌண்ட்டும் சேர்த்து 1,500 கிரெடிட்ல பொறுத்த வரைக்கும் யார் கிடைக்குதுன்னா எஃப்க்கு கிடைக்குது. அப்போ சம் நம்பர் 31 இதோட ஜேர்னல் என்ட்ரிஸோட முடியுது உங்களுக்கு.